முக்கிய செய்தி, அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கு மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம் சரவணன். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2023-24 ஆண்டிற்கான மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட 163 கோடியே 81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதன்படி சி மற்றும் டி பிரிவை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 3000 என்ற உச்ச வரம்பிற்கு உட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தொகுப்பூதியம், சிறப்பு கால முறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் 2023-24 நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறும் முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் ஆகியோருக்கு 1000 ரூபாய் சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம பணியமைப்பு மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கு 500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 163 கோடியே 81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படும் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதற்காக 163.81 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நந்தினி.